அப்போ மனோகாரகன் சந்திரன். அதை விட சுலோ புத்தி புதன், அதை விட சுலோ ஆசை அது சுக்கிரன், அதை விட சுலோ அறிவு அது சூரியன், அதை விட உடம்பு மாற்றம் செவ்வாய், அதை விட சிந்தனை மாற்றம் குரு, அதை விட தொழில் மாற்றம் சுலோ. அப்போ நான் எத்தனை தொழில் மாறி இருப்பேன்னா நான் ஒரு 5-6 தொழில் மாறி இருப்பேன் என்னோட லைஃப்ல. ரொம்ப மெதுவாக என்னுடைய ஸ்பேன் வந்து அப்படியே போகுது. இது வந்து சனி தான் குறிக்குது. அப்போ எனது வாழ்க்கைக்கும் இந்த கிரகங்களுடைய காலங்களுடைய இது வந்து ஒரு யூனிட்ஸ் தானே. இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ இந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறாங்க, எங்கே மாப்பிள்ள இருக்க, திருமொக்கில் இருக்கிறேன், ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணு, வண்டி எடுத்து வந்துடுறேன்னு சொல்கிறோம். எங்கே இருக்கிற, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறோம். எங்கே இருக்கிற, திருச்சி பதில் வந்திருக்கேன், ஒரு 4 மணி நேரத்தில் வந்துடலாம் அப்படிங்கிறோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு செகண்டுன்றதை யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் நிமிஷன்றதை யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் மணின்றதை யூஸ் பண்ணேன். இது எல்லாமே காலத்து நம்மளுக்குள்ள ஒரு ரீடிங் ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு ஸ்கேல் ஓடிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா. இந்த ஸ்கேல் மாதிரியே கிரகங்களே எங்களுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் செகண்ட் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறீங்க, மினிட்ஸ் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறீங்க, ஹவர்ஸ் யூஸ் பண்ணோம், அது மாதிரி நாங்கள் சந்திரன் ஒரு இடத்துக்கும். அப்போ என்னன்னா இதை சிக்னிஃபிகேட்டராக எடுக்கிறோம். அப்போ ஒரு ஜாதகத்தை திறந்தோடனே அந்த கிரகங்களுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஸ்பீடையும் மேட்ச் பண்ணுறோம்.